வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் வந்து நாளைக்கு ட்ரேடிங்க்கான அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதில் பார்த்தோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஹிண்டி யூனிலிவர், ஹெச்சிஎல் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 23,454, 23,525. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 23,274, 23,223. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ட்ரெண்டில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து ப்ரீவியஸாக இருக்க ஹை வந்து இன்னுமே நமக்கு பிரேக் பண்ணலை. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டும் போது வந்த ஹை வந்து இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் டேயோட ஹை பிரேக் பண்ணிட்டு எகைன் வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் ப்ரீவியஸாக லாஸ்ட் 2 கேண்டில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல்லிங் வந்து 23,200க்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா அந்த டேலோலாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்ட்ராடே லெவல்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெசன்ட் ஜோனில் ட்ரேட் ஆகிறதுனால ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 23,200 வரலையும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் வந்து 49,490, 49,218. ரெசன்ட் ஜோன் பார்த்தோன்னா 50,338, 51,079. மார்க்கெட் பார்த்தோன்னா R1 ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் செல்லிங் தான் க்ரியேட் ஆகிருக்கு. எகெயின் சப்போர்ட் ஜோன் வந்துச்சு அப்படின்னா ஒரு பையிங் சான்சஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே சமயம் இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து நமக்கு பை எடுக்கலை அப்படின்னா எகைன் S1 S2 லெவல் பிரேக் ஆச்சுன்னா செல்லிங் அதிகமாக வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹிண்டி யூனிலிவர் செல் பிலோ 2,518க்கு கீழே செல் ஆச்சு அப்படின்னா 2,430 வரலையுமே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னோடய டே சார்ட் வியூ பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு ஹெவியான வால்யூம் நடந்திருக்கு. அதாவது 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வால்யூம் வந்து பையிங் வால்யூம் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த பையிங் வால்யூம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா 3-4 டேஸ் வந்து நமக்கு லோலே வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் லோ வந்து பார்த்திங்கன்னா ஈவனாகவே இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 3-4 டேஸ் வந்து ஈவனாகவே இருக்குது. ஸோ இந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயம் ப்ரீவியஸாக வந்து ஒரு கிளியரான ரெசன்ட் ஜோன்லேயும் நமக்கு ட்ரேடிங் நடந்திருக்கு. ஸோ இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எகெயின் வந்து 2,518க்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம செல்லிங் சைடு எதிர்பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும்னா ஸ்டாப் லாஸ் வந்து லைவில் தான் ப்ரெடிக்ஷன் கிடைக்கும். டார்கெட் வந்து 2,430 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஹெச்சிஎல் செல் பிலோ 4,830க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 4,540 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையே நம்ம செல் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து ஒரு செல்லிங் கேண்டில் தான் நல்ல ஃபார்மேஷன் நடந்திருக்கு. கிளியராக வேணும் அப்படின்னா டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4th ஜூனில் வந்து ஹெவியான செல்லிங் வால்யூம் நடந்துட்டு எகைன் வந்து நல்லா ரெக்கவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஆனால் ப்ரீவியஸாக வந்து நமக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெசன்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரெசன்ட் ஜோனில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா தான் அப் சைடு மூவ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு டவுன் சைடு மூவ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோடதும் இன்னையோட டேலோவையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. 4,830 4,540 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸை சொல்லியிருக்கோம். இதில் ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.